வெல்கம் டு எஸ்கேப் பேர்ட்ஸ் ஃபேமிலி. நம்ம என்ன பார்க்க போகிறோம், எப்படி ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் வந்து ப்ரீட் பண்ணி பார்க்க போகிறோம். முதல்ல வந்து நம்ம வச்சிருக்கிற ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸ் வந்து அடல்ட் பேராக இருக்கணும், டிஎன்ஏ போட்ட பேராக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம வச்சிருக்கிறது ரிங்கு, அப்படி இல்லைனா நான் ரிங்காக இருக்கணும். ரிங்கு எப்படி கண்டுபிடிச்சா, அது கண்ணை சுற்றி ஒரு ஒயிட் கலரில் ஒரு ரவுண்டு இருந்தால் அது ரிங்கு. அப்படி இல்லைனா இந்த மாதிரி ப்ளெயினாக இருந்தால் வந்து ஒரு ஆன் ரிங்கு. ரிங்கே நான் ரிங்கே மிக்ஸ் பண்ணி ப்ரீட் பண்ணக்கூடாது. அதுமாதிரி ப்ரீட் பண்ணால் ப்ரீடிங் செட் நல்லா இருக்காது. நீங்கள் வாங்குகிற டிஎன்ஏ வந்து நீங்கள் வாங்குகிற ஆஃப்ரிக்கன் பேரை வந்து ஒரு பேராக வாங்காமல் 2 பேரை வாங்க. ஏன்னா ஆஃப்ரிக்கன் வந்து தனியாக இருக்காது, கூட்டமாக வளர்கிற பேர். அதனால் அது இன்னொரு பேர் இருக்க சொல்ல அதை நம்ம தனியாக நினச்சி இருக்கோம். அதேமாரி நம்ம கூண்டை சுற்றி எறும்பு, எலி, பூனை அந்தமாரி எந்த ஒரு தொல்லையும் இருக்கக்கூடாது. டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் மட்டும் வைக்காது. அதேமாதிரி நீங்கள் வளர்க்க போகிறது பானையாக இல்லை ப்ரீடிங் பாக்ஸாக முடிவு பண்ணிக்கோங்க. சப்போஸ் ப்ரீடிங் பாக்ஸ்னால் 10 இன்ச்சு லென்த்து, 8 இன்ச்சு பிரெத்து, 8 இன்ச்சு ஹைட்டு, இதுவே நல்ல ஒரு ப்ரீடிங்க்கு கரெக்டான கேஜ் ப்ரீடிங் பாக்ஸாக இருக்கும். நம்மளுக்கு கேஜ் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 அடி லென்த்து, 1 அடி பிரெத்து, 1 அடி ஹைட்டு. இது வந்து நல்ல ஒரு கேஜ் சைஸு. இப்போ நீங்கள் வந்து பார்க்குறது வந்து கட்டில் போன் வந்து ரொம்ப முக்கியமானது ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ்க்கு. இது வந்து முட்டையோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ண. அதேமாதிரி இப்போ வந்து சன்ஃப்ளவர் ஃபீடு எப்படி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேர்டுக்கு வந்து 6, அதாவது ஒரு பேருக்கு வந்து 6 பீஸுன்னு கணக்கு பண்ணி வைக்கணும். அதேமாரி வந்து நீங்கள் கேஜை வந்து எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கணும். ஏன்னா ஆஃப்ரிக்கன் பேர்டு வந்து கொஞ்சம் நீட்டான பேர்டு, அதனால் க்ளீனாக இருக்கிறது எதிர்பார்க்கும். இப்போ நீங்கள் ரிங்கு ப்ரீட் பண்ணுறீங்கன்னா ரிங்குக்கு வந்து நீங்கள் நெஸ்டிங் மெட்டீரியல் கொடுக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நெஸ்டிங் மெட்டீரியல் வச்சு கூடு கட்டி தான் முட்டை வைக்க. இப்போ காட்டுற பாருங்கள் நெஸ்டிங் எப்படி கூடு கட்டுதுன்ட்டு. அதுக்கு வந்து வெளியே இருந்து அது எடுத்துகிட்டு வந்து கட்டிப்போம். இப்போ நம்ம கூண்டோடு வச்சு வளர்க்குறதுனால நம்ம தான் நெஸ்டிங் தரணும். இந்தமாரி ப்ராப்பராக நம்ம அருகம்புல் மட்டும் கொடுத்தாலே போதும், அதுவே அதுக்கு தேவையான மாதிரி கட்டிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து எப்படி வந்து குச்சை வந்து கூண்டில் ஃபிட் பண்ணுதுன்னு பார்த்துக்கலாம். குச்சை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வைக்காமல், அதாவது சென்டராக வைக்காமல் சைடாக வச்சிங்கன்னா இங்கேருந்து அது பறந்து போகிற பேஸ் கொஞ்சம் இருக்கும். அதனால் வந்து அது கொஞ்சம் பறக்க சொல்ல கொஞ்சம் ஸ்பேஸ் பெரியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ப்ரீடிங் பாக்ஸை வந்து உள்ளுக்காக வைக்காமல் வெளிக்காக நல்லா ஹைட்டில் வைக்கணும். ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் வந்து நல்லா ஹைட்டில் இருக்கிறது தான் விரும்பும், நல்லா சேஃப்டியாக அப்போ தான் ஃபீல் பண்ணும். அதேமாதிரி நீங்கள் இப்போ பானை வாங்குறீங்கன்னா பானைக்கு பாட்டு டாப்போட வாங்க, அதாவது மூடி. பாட்டு வந்து வாங்க சொல்ல எப்படி பார்த்தோம்னா ஒரு 10 பேர்டு போட்டாலும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கணும். நெஸ்டிங் மெட்டீரியல் வந்து எங்கே போகலான்னு பார்த்தீங்கன்னா கூண்டு வழியே போட்டுருங்க, அதுவே அதுக்கு தேவையானதை திரும்பி கட்டிக்க. இப்போ காட்டுற பார்த்தீங்கன்னா இந்தமாரி பாட்டு வாங்கிக்கலாம். அதாவது கொஞ்சம் அது வெளியே வந்து நின்று உள்ளே போகிற மாதிரி இருக்கணும் பாட்டு, அப்போ அது கொஞ்சம் சேஃபாக ஃபீல் பண்ணோம். நம்ம வந்து ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் இருக்கிறது போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து நம்ம அப்படியே விட்டுடணும். அப்போ தான் அது கொஞ்சம் ப்ரொடெக்ஷனாக ஃபீல் பண்ணி முட்டை வச்சு இலை பண்ணணும். இந்தமாரி நீங்கள் பதிலாக பார்த்தீங்கனாலே நல்ல ஒரு ப்ரீடிங் ரிசல்ட் தரும். ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் பற்றி நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க.